மத்தியில 2014 இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிறதுனால தான் தமிழகத்தில் நாம எல்லாரும் ஓரளவுக்கு சௌகரியமாக இருக்கிறோம், முன்னேறுகிறோம், வளர்ச்சி அடைகிறோம். மாநிலத்தில் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் இருந்தது. அதனுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் படுதோல்வி அடைந்தார். அவர் எம்எல்ஏயாகவே தேர்ந்தெடுக்கப்படலை. அவருடைய மகன் சேப்பாக்கம் தொகுதியில் ஜெயிச்சு அவரு என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அரசியல்ல திமுக தோத்துச்சு, ஆனா கொள்கையில தோக்கல அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு கொள்கை பணம் சம்பாதிக்கிறது தான். அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, நாமளும் சொல்றோம். சம்பாதிக்கிற கொள்கையை தவிர வேற இல்லைன்னுக்கிட்டு. ஆனா கொள்கை அரசியல் இருக்கு அப்படின்னு அவர் வலியுறுத்தி பேசுறாரு. திருமண விழாக்கள்ல போகும்போது தேர்தலில் தான் தோத்தோம், கொள்கையில தோக்கல, நம்ம கொள்கையில தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். சரி, தோக்காத கொள்கை என்ன? இப்போ அவர் பதவி ஏற்றார் இல்லையா? பதவி ஏற்றுக்கிட்டு என்ன சொன்னார்னா, சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். முக்கியமான நிகழ்ச்சி, பதவியேற்பு நிகழ்ச்சி. அதுல அவருக்கு கொள்கையை சொல்றாரு, சனாதனத்தை அழிக்க வேண்டும். சனாதனம்னா இந்து தர்மம். அப்போ இந்து தர்மத்தை, இந்து மதத்தை அழிக்கிறது தான் கொள்கை அப்படின்னு அவர் சொல்றார்.